அதுதான் ராகமோ இளம்போல நெஞ்சில் தோன்றும் அதுதான் தாளமோ மனதின் ஆசைகள் மனதின் காலங்கள் குயிலாசையின் பரிபாஷைகள் அதிகாலையின் வரவேற்புகள் குமுத காலை பொன்னிற வேளை என் வாழ்விலே தினந்தோறும் தோன்றும் சுகராகம் கேட்கும் ஆனந்தம்.
அரண்மனை ஊரில் வந்து பார்த்து
படிப்புதான் கூடவே என்றுதான் நடைப்புதான் எப்போதும் குட்டி குட்டி பூவாய் சுற்றி சுற்றி பாராய் ஓடி வந்து பாட்டு பாடியார பெரிய ஆளாகணும் போனவனும் காதலும் உன்னால முடியுமே உன்னால முடியுமே உன்னால எல்லாமே முடியுமே செல்லமே 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 கொஞ்சதான் ஹார்ட் ஒர்க் பண்ணுனா என்றுமே சுட்டி சுட்டி பூவாய் சுட்டி சுட்டி பானாய் சுட்டி சுட்டி ஓடி வந்து பாட்டு பாடியார சுட்டி சுட்டி பூவாய் சுட்டி சுட்டி பானாய் சுட்டி சுட்டி ஓடி வந்து பாட்டு பாடியார செல்லமே குழந்தையே செல்வமே உன்னையே என்றுமே வாழ்த்துவே குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி வானாய் நாளை தேசம் முத்தத்தையே ஆனந்தமே நாளை தேசம் முத்தத்தையே ஆனந்தமே தொடங்கி வைக்க நல்லா உண்டிக்கிறேன். இதோ மீண்டும் மலர்ந்திருக்கிறது ஒரு குழந்தைகள் தினம். இது உங்களுக்கான தினம். இந்த அழகிய நன்னாளில் நம் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பயிற்சி ஆசிரியர்களுக்கும் மாணவிகளுக்கும் எனது காலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். Good morning, ma'am. Happy Children's Day. இதோ மீண்டும் மலர்ந்துவிட்டது ஒரு குழந்தைகள் தினம். இது உங்களுக்கான தினம். மலர்களை தங்களுக்கு தாமாய் சூடிக்கொள்ளும் தினம். குயில்களை தங்களுக்காய் இசை விழா நடத்தும் தினம். இந்த மயில்களுக்காய் மழையின்றி பொழிகின்றேன், கவிச்சாரலை தெளிக்கின்றேன். இந்த மயில்களுக்காய் மழையின்றி பொழிகின்றேன், கவிச்சாரலை தெளிக்கின்றேன். குழந்தைகளே, நீங்கள் நாளைய வனத்துக்கான இன்றைய விதைகள். குழந்தைகளே, நீங்கள் நாளைய வனத்துக்கான இன்றைய விதைகள். நாளைய சாதனை கடலுக்கான இன்றைய அறிவு புலிகள். நீங்கள் மலர்கள். எந்த வாசனையை உங்களை நுகர்கின்றீர்களோ அதுவே உங்கள் சொந்த வாசனையாக மாறுகின்றது. ஆம், அனைவரும் அன்பின் வாசனையை
உங்கள் விரல்களை டிஜிட்டல் கருவிகளில் ஒட்டி வைக்க வேண்டாம். உங்கள் விரல்களை டிஜிட்டல் கருவிகளில் ஒட்டி வைக்க வேண்டாம். வாழ்க்கை ஸ்மார்ட் போன்களில் இல்லை. வாழ்க்கை ஸ்மார்ட் போன்களில் இல்லை. அவை உங்கள் வலிமையை அளிக்கும் மௌன சாத்தாடுகள். அவை உங்கள் வலிமையை அளிக்கும் மௌன சாத்தான்கள். நீங்கள் வளரும் வரைக்கும் விலகியே வையுங்கள், விலகியே நில்லுங்கள். விரைவில் தூங்கி விரைவில் எழுங்கள். உடலை மதித்து பயிற்சி எடுங்கள். நல்ல உணவால் நலத்தை பெறுங்கள். புன்னகை பூக்களால் பூத்திருங்கள் என்றும், புன்னகை பூக்களால் பூத்திருங்கள் என்றும், புதிய பாரதத்தை படைத்திருங்கள் நாடும், புதிய பாரதத்தை படைத்திருங்கள் நாடும். இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. இல்லையா? படிக்கிறேன் அது இதெல்லாம் அப்புறமா படிக்கலாம். ஆனா நம்ம அம்மா அப்பா அப்படி இல்லை. என்னைக்கு படிக்கின்ற போது சேர்ந்தாங்களோ அன்னைக்கு வந்து அவங்களுடைய போட்டாங்க. இல்லையா? டாக்டர் ஆகணும், என்ஜினியர். அதுக்கப்புறம் யோசிக்கவே மாட்டாங்க. முதல்ல டாக்டர் ஆகணும், அடுத்தது என்ஜினியர் ஆகணும். மற்ற துறைகள்லாம் நினைக்கலாம். இப்ப எல்லா துறைகளும் நாம வந்து துறைக்கலாம், வெற்றி பெற முடியும். பல துறைகளுக்கு நாம ஜெயிக்கிறது அப்படிங்கிறது மாணவர்களுக்கு தெரியும். இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு நிறைய பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகிறேன், வேலை காப்பீடு போல பல பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகிறேன். அதன் மூலமாக இதெல்லாம் நாம சாதிக்கலாம். ஏன் ஒரே துறையில போய் புரிஞ்சு வேலை வாய்ப்பை நாம வந்து வேலை பட்டியலை கொண்டு வரணும். ஏன்னா எல்லாரும் அனுபவங்களுக்கு கூடி கிடைக்கிறாங்க அப்படிங்கிறது கஷ்டப்பட நிலைமை இதெல்லாம் மாறி எல்லா துறையும் நாம கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்திருக்கோம். இதுக்கிடையில நம்ம அம்மா அப்பா என்ன செய்வாங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. குடும்பத்திலேயே ரொம்ப சிரமமான சூழ்நிலை இருப்பாங்க. எனக்கு சவால் வராதா, ஒரு 200 ரூபாய் சம்பாதிச்சிட மாட்டோமா, நம்ம பிள்ளைக்கு ஒரு யூனிஃபார்ம் எடுக்கிற பொறுமையில சாப்பாட்டு கூட வீட்டுக்கு போகாத ஒரு ஆர்வம் குழந்தை படிக்க முடியும். இல்லையா? சாப்பாடு தண்ணியிலே வளர்த்து 24 மணி நேரம் வேலை தண்ணியே கழித்து போயிருப்பார். அப்பாக்கள் இருக்கலாம். அப்பாக்கள் சரியில்லாது தாய்கள் 2 அம்மாக்கள் இருக்காங்க. அவங்க தங்கள் குழந்தைகளுக்காக தண்ணியே கழித்து கொண்டு தண்ணியை அழித்துக் கொண்டு குழந்தைகளுக்காக உழைக்கிற தாயையும் தமக்கைகளையும் அண்ணன்களையும் நம்ம பார்க்கணும். ஆனா இதெல்லாம் நம்ம மனைவி ஏறவே ஏறாது. நம்ம பொறுத்த வரைக்கும் படிப்ப வந்தோம்னா என்ன செய்யணும், நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணணும், ஜாலியா ஊற்றிக்கணும், நிறைய காசு வாங்கணும், நல்லா சாப்பிடணும். எல்லாம் இங்கேயே விட்டு விட்டுட்டு இல்லையா? அப்படிதான் இருக்கும். ஆனா நம்ம அம்மா அப்பா 24 நேரம் நம்ம படிக்கணும் நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும், ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வரணும், நல்லா சம்பாதிக்க வரணும், முதல்ல நல்ல கல்வி கட்டணும், நல்ல அறிவு திறமை பெறணும் அப்படிங்கிற எண்ணத்தோடையே இருப்பாங்க. எப்ப வரைக்கும் உங்களோட காலேஜ் முடிக்கிற வரைக்கும் 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு 3 எவ்வளவு கழிச்சு வீட்டுல 10ஆவது படிக்கிற குழந்தை இருந்தாங்கன்னா எங்கேயும் வெளியில பண்ண போக முடியாது. கூட விட்டு வீட்டுக்குள்ள நுழையும் போது செருப்ப கலக்காமே அதிகா வாங்கிட்டு படிக்க இல்லையா? காலையில ஒரு டீச்சர், ஈவினிங் ஒரு டீச்சர், அப்புறம் சப்ஜெக்ட் கழிக்காத ஒரு டீச்சர். அதுக்கப்புறம் அடுத்த டான்ஸ் பண்ணுங்க, நீங்க படி, நீங்க பாடு, அடுத்த பாட்டு பாடு, நீங்க பாடு, அந்த பையன் கலாட்டை படிக்கிறா, நீங்க கலாட்டை போ. இப்படி நமக்கு தேவையில்லாத படிச்சீங்கன்னா நம்ம பெற்றோர்கள் நம்ம டீச்சர் பண்ண முடியாது. உங்களுடைய மனத்தை தான் படிக்கிறீங்க இல்லையா?
நமக்குள்ள இவரையும் அவங்க விதைக்கிறாங்க. இதை நம்ம உணரணுமா? இல்ல, அதாவது இல்ல. உங்களுக்குள்ள என்ன இருக்கு, உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்கு, நம்மளால எதுல பிரகாசிக்க முடியும், நம்ம எதுல வீக்கா இருக்கணும், அதை முதல்ல படிக்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனால மேத்ஸ் வீக்கா இருக்கீங்கன்னா நம்ம என்ன செய்வாங்க, மேத்ஸ் டீச்சர்ல கொண்டு போய் போடுறோம் இல்லையா? இங்கிலீஷ் சொல்லிட்டாருமா, இங்கிலீஷ் டீச்சருக்கு அனுப்புவாங்க. இது நமக்கு மதிப்பெண்ணை கூட்டுவதற்கான ஒரு முயற்சி, அவ்வளவுதான். அது மேத்ஸோ நம்முடைய வாழ்க்கை, இங்கிலீஷோ நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடையாது. நம்முடைய மதிப்பெண்களை கூட்டுவதற்கான ஒரு முயற்சி. நல்ல மதிப்பெண் வாங்கியாச்சு. அதுக்கப்புறமா நாம என்ன செய்யறோம், நம்ம தெரிஞ்ச அந்த படிப்பை தெரிஞ்சிருக்கலாம், நம்ம அங்கே போவோம் அப்படின்னு நினைப்போம். நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே பார்க்கலாம், இப்படியே எல்லாரும் ஆர்ட்ஸ் காலேஜில் போய் சேரணும், இப்படியே எல்லாரும் இன்ஜினியரிங் காலேஜில் போய் சேரணும். இது தவறான ஒருத்தங்க மேத்ஸ் நல்லா வரும், அவன் இன்ஜினியரிங் போக இல்லப்பா. ஒருத்தங்க சயின்ஸ் நல்லா வரும், அவன் ஏதாவது மருத்துவ படிப்பு போக நினைக்கலாம், அது மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு போக நினைக்கலாம். ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக உன்னுடைய பாதையை நீ தேர்ந்தெடுக்கவே கூடாது. உனக்கு எவ்வளவு திறமை இருக்கு, நீ எதை வளர்த்துக்கொள்ள விரும்புற, எந்த துறையை நீ ஆசைப்படுற, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுலதான் உன்னால முழுமையான திறமையை ஈடுபாட்டையும் காட்ட முடியும், வாழ்க்கையை செய்ய முடியும். இப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய பல உயிரினங்கள்ல சின்ன சின்ன உயிரினங்களுக்கு கூட கடவுள் சிறப்பான திறமைகளை படிச்சிருக்கான். நாம பார்த்தோம். அம்மிக்காடுல ஒரு பறவை, அது எல்லா பறவைகளும் முன்னோக்கி தான் பறக்கும். அந்த பறவைக்கு மட்டும் பின்னோக்கி பறக்கக்கூடிய திறமை இருக்கு. ஒரு மண்புழு எவ்வளவு மூலமா வெட்டி போட்டாலும் அது என்ன செய்யும், திரும்ப வளரும். அதே மாதிரி கழுதைனா நல்லா பாடம் கொடுக்கும். கழுதை என்ன செய்யும், நல்லா பாடம். தனியா ரொம்ப தந்திரமிக்கதா இருக்கு. இப்படி ஒவ்வொரு விலங்கினமும் உயிரினமும் ஏதாவது ஒரு ஸ்பெஷாலிட்டி வச்சுக்கலாம், படைச்சிருக்கா கடவுள். பள்ளி கூட பாரு, நாம அதை அடிச்சு துன்புறோம்னா பிடிக்க போறதுக்க, அதை அடிக்க வச்சுக்க, வாழை கட் பண்ணிட்டு ஓடிடும். திரும்பவும் அந்த வாழை வளர்ந்துடும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு சிறப்பு. இந்த காக்கா இருக்கு பார்த்தியா, நம்ம அடிக்கடி சொல்றாரு. இதை பத்தி நாம என்ன நினைக்கிறோம், காக்கா கருப்பா இருக்கும், காக்கா கருப்பா இருக்கும். யாராவது கருப்பா இருந்தாங்கன்னா காக்கா மாதிரி இருக்காம அப்படின்னு சொல்லுவோம். அப்ப யாராவது வந்து ரொம்ப அன்பா பணிவா உதவி செய்யற மனப்பான்மையோட ஒரு சூழலுக்கு வந்து ஆசிரியருக்கு நேரம் வச்சுட்ட, நான் செய்யறேன் எல்லாம் வச்சுக்கேன், நல்லா காக்கா பிடிக்கிறா பாரு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்படி காக்காவை பத்தின நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய இருக்கு. ஆனா அந்த காக்கா கிட்ட ஒரு அருமையான புத்தி கூர்மையான விஷயம் இருக்கு. ஒரு ஜப்பானிய சர்வேனா ஒரு காக்காவை ஒரு நாளுக்கு வாட்ச் பண்றது. இது ஜப்பான் நாட்டில் நடந்தது. ஒரு காக்காவை வாட்ச் பண்றாங்க. இந்த காக்கா காட்டுக்குள்ள ஒரு ஒரு வளர்ப்போட கொண்ட அணின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து எடுத்து சரி அழகான உடச்சு பார்த்து முடியல. கொஞ்சம் அழகா இருக்கு, நம்ம ஓடிக்கிறா இப்பதான் போடுமா ஒரு 15 மினிட்ஸ் எல்லா ப்ரோக்ராம் முடியும். நீங்க 6 பேர் எதிர்பார்க்கிறது வரைக்கும் ப்ரோக்ராம் இருந்தாலும் வரணும். ஒரு விலைய எடுத்து அந்த விலையோட தோல் ரொம்ப கடினமா இருக்கு, அதனுடைய அழகுனால உடச்சு பார்க்க முடியல. என்ன செய்ய அந்த விலைய எடுத்துட்டு வேற மரத்துக்கு ரொட்டும் போடுது. அப்பவும் அது உடையல. திரும்ப அதை எடுத்துட்டு சாரோடு போட்டுப்பாங்க, அந்த ஹைவே நோக்கி போடுது. அந்த மாதிரி எடுத்து போட்டுப்பாங்க, அப்பவும் அந்த விலை
போய் பக்கத்துல ரோட் சைடுல இருக்கக்கூடிய மரத்துல போய் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கணும். எந்த வாகனம் வருது அது மேல ஏறி உடைக்கலாம் பார்க்கணும். வாகனங்கள் வந்து ஏறி உடைச்சு போயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாயிருக்காங்க. அது என்ன செய்யுது, உடனே போய் ரோட்ல போய் உட்கார்ந்து அந்த மணியை கொட்ட போகுது. கொட்ட போகும்போதுதான் அது உடைக்கும். ஐயோ அப்படி அடுத்தையெல்லாம் காரணம்னா நம்மளே கட்டி போயுமே அப்படின்னு யோசிச்சு டக்குனு படம் போய் மணி சாப்பிட மறுபடியும் போகுது. வேற ஒரு நிலையை எடுத்து எங்கே போகுதுன்னு நேர டிராபிக் சிக்னல் போகுது. எங்கே போகுது? டிராபிக் சிக்னல். அது நம்ம ஊர் காக்காது. நம்ம ஊர் காக்கானா நடுவோட உட்காந்து சாப்பிடுவோம். அது டிராபிக்கே வைக்காது, சிக்னலே வைக்காது. ஏன்னா இது ஜப்பானிய காக்கா. அதனால கரெக்டா டிராபிக் சிக்னல் போய் அதுல ஜீப்ராக்கள் இருக்குல்ல நடைபாதை, அதாவது ஆட்கள் நடந்து செல்வதற்கான தூக்கை நடந்து செல்வதற்கான பாதை, அந்த பாதையில போய் அந்த மணியை வைக்கும். அந்த பாதையில போய் மணி இருக்கு. வாகனங்கள் போட்டு நசுக்கிறது, பருப்பு வெளியில வந்தது, கோயில் வாகனங்கள் எல்லா வாகனங்களும் போன பிறகு அது போய் எடுக்கிற சிக்னலுக்காக கரெக்டா நடைபாதைக்கான சிக்னல் வரும்போது போய் உட்கார்ந்து அந்த மணியை சாப்பிடுது. எவ்வளவு அறிவு பாத்தீங்களா? நீங்க வாட்ஸ்அப் மற்றும் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க. வெளிநாட்டுல விலங்குகள்லாம் அழகா சிக்னல் பார்த்து ரோடு கிராஸ் பண்ணி போகும். நம்ம ஒரு நாளைக்கு ஒரு போய் அப்படி போகாது. ஏன்னா நம்ம படம் தானே, நம்ம படம் தானே. 6 நிமிஷம் நம்மளே டிராபிக்ல வலிக்கிறது. அப்ப சின்ன சின்ன அற்புதமான உயிரினங்களுக்கெல்லாம் இவ்வளவு திறமையை வச்சு படைச்ச ஆண்டவன் நமக்கு வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம கூடுதலா ஒரு அறிவு வச்சிருக்காங்க. எல்லா விலங்குகளுக்கும் ஒவ்வொரு அறிவு முதல் 5 அறிவு தான் இருக்கு. நமக்கு மட்டும்தான் கூடுதலா 6வது அறிவான பகுத்து ஆராயக்கூடிய அறிவு, சிந்திக்கக்கூடிய அறிவு. இப்ப நாம கொஞ்சம் சிந்திப்போம், இனிமையாவது சிந்திப்போம். இதை பத்தி நமக்குள்ள என்ன திறமை இருக்கு, நமக்குள்ள என்ன திறமை இருக்கு அதை கண்டுபிடிக்கணும். அதை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆசிரியராகி நாங்கள் இருக்கோம். உலகத்துல இருக்கிற திறமையை வெளிக்கொள்வதற்கான கருவிகள் தான் நாங்கள். எங்களை பயன்படுத்திக்கங்க, உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துங்க, வாழ்க்கையிலே வெற்றி கொள்ளுங்கள். இன்றைய நாளை அருமையான இனிமையான மகிழ்ச்சியான கலைஞர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துகிறேன். Yeah.
ஆள்வது எங்கள் நோக்கமல்ல, உங்களை ஆள்வது எங்கள் நோக்கமல்ல, உங்களை ஆள்வது எங்கள் நோக்கமல்ல. ஏழ்மையிலும் வறுமையிலும் வீழ்ந்து கிடக்கும் நம் சமுதாயத்தை, ஏழ்மையிலும் வறுமையிலும் வீழ்ந்து கிடக்கும் நம் சமுதாயத்தை சற்றே உயர்த்தி இமயமென வாழச் செய்வதே எங்கள் நோக்கம். உங்களை இமயமென உயரச் செய்வது எங்கள் நோக்கம். இப்படிக்கு ஆசிரியர் சமுதாயம்.
சந்தோஷம் ஒற்றம் பாடுபடும் சந்தோஷம் தேவையால் இந்த பூமியில் பட்டானே அவனால் சொல்லப்படுவது இந்த இது மெய்யாய் பாடுறாங்களா மனிதன் ஆசைகள் மெய்யாவது சாத்தியமா நம்முடைய பிழையே உங்கள் சிக்கி பயமோயே கண்ணொழியும் வயது செய்யும் கழிகள் கண்டு எந்த தீமை ஒரு சுத்தம் இல்லையடி இதையும் சொல்லுகிறார் நீருக்கு சிலையடி திரும்பியும் இறங்குகள் நறுதியும் இறங்கடி கவலைக்கு கொடி உலகம் என்பது கவலைகள் இருக்கும் ஒற்றை தொட்டியை துன்பத்துள்ளம் என்பது பூம்பொட்டியானால் வாழ்க்கை துன்பமில்லை புயல் மையம் கொண்ட மண்ணை வந்தி உண்டு எந்த தீமை கொள்ளும் சீரு நம்மை உண்டு சந்தோஷம் அடுத்து ஜெயிதா அடுத்ததாக மேலநாள் அடுத்தது மீனாட்சி யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் முன்னே அடுத்து செல்வபிஷா ஐயோ பதுங்கிட்டா பண்ணா எப்படி கண்டுபிடிக்க முடியும் எவ்வளவுக்கு அந்த ஆக்ஷன் வரவே இல்லை அது வந்து ஒரு அழகான என்ன நடிச்சு சொல்லு துணி பதுங்குவது வெரி குட் அடுத்ததாக ஒரு முழு காட்சி இனம் இனத்தோடு
சசி நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, நான் இந்த ஸ்போர்ட்ஸ் அதுலயே மைண்ட்லயே போட்டு காசைக்கு முடிச்சு நேற்றுதான் கொஞ்சம் முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு போனா தொண்டையெல்லாம் கட்டிடுச்சு. காலையில தான் இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே, நம்ம ஒரு பிராக்டிஸும் பண்ணல. ஒரு 4 குழந்தைகளை வச்சு டான்ஸ் எல்லாம் ஆடலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணேன். ஆனா அதுக்கு முடியல. அப்ப அசம்பிளி ஆரம்பிச்சு திருப்பி தரமா எட்டு பார்க்கறது போய் ரூமுக்குள்ள போய் கொஞ்சம் அப்படி பேப்பர்ல எழுதிட்டு வந்தேன். சரியா? ஓகே. அதனால ரொம்ப டான்ஸ் எல்லாம் போடல. எனக்கு மேல தங்கச்சிங்க 2 பேர் 3 பேர்லாம் ஆடிட்டாங்க. இப்ப சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு இங்கிலீஷ்ல தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். கரெக்டா? ஏதோ ஒரு தடவை 2 தடவை குழந்தைகளுக்கு நம்ம கால் பண்ணுச்சு. இந்த சில்ட்ரன்ஸ் டேல இங்கிலீஷ்ல ஒரு சாங், என்னடா இது இங்கிலீஷா அப்படின்னு நீங்க நினைக்க மாட்டீங்க. என்ன பிகாஸ் இங்கிலீஷ் பேசுறது நாட்டிய, அதனால வந்து ஒரு பாட்டு அதுக்கு மாதிரி லைட்டா ஒரு மூமெண்ட் டான்ஸ். ஓகே. நீங்கெல்லாம் கார்டன்ல என்ன இருக்கும்? கார்டன்ல பூக்கள் இருக்கா? அந்த பூக்கள் மலர்றதுக்கு முன்னாடி அது எப்படி இருக்கும்? அந்த மொட்டுக்கு இங்கிலீஷ்ல என்னது? நீங்க ரொம்ப ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அடுத்து வானம் ஸ்கைல, இந்த ஸ்கைல நைட்ல என்ன இருக்கும்? வெரி குட் ஆன்சர். அழகா ஸ்டார்ஸ் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? சரி. அடுத்து ஒரு இருட்டு, அது இருட்டு. அந்த இருட்டுக்குள்ள எது இருந்தா அது அப்படியே ஏன் மறையும்? ஓகே. அடுத்து இந்த நாடு சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் யாரு நல்லா இருக்கணும்? அதுக்குள்ளே காரணவர்கள் யாரு? ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க யாரு? நீங்க. அதை குறிச்சுதான் ஒரு சின்ன பாட்டு. நீங்க பாடுற மாதிரி நான் பாடிடுவேன். அப்புறம் நீங்க எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேயா? நான் ஃபர்ஸ்ட் பாடி முடிச்சிருக்கேன். கவனிக்கிறீங்களா? You are the best in the garden. You are the best in the garden. You are the star in the sky. You are the star in the sky. You are the children. You want to shine. You are the children. You want to shine. Happy Children's Day. Happy Children's Day. நான் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட் இதுல வரதுனாலதான் இதை பாடு. You are the light in the darkness. You are the light in the darkness. You are the future of the nation. You are the future of the nation. You are the children. You want to shine. You are the children. You want to shine. We all